இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். 116 சங்கீதம் 2 வசனம். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். சங்கீதக்காரன் பாடும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் கர்த்தரை தொழுது கொள்வேன், அவரை ஆராதிப்பேன், அவரை நேசிப்பேன், அவரை பின்பற்றுவேன். காரணம் என்ன தெரியுமா? அவர் எனக்கு செவி கொடுத்திருக்கிறார், எனக்கு பதில் அளித்திருக்கிறார். பைபிள் சொல்லுது, நீதிமான்களுடைய கூப்பிடுதலுக்கு அவருடைய செவிகள் எப்பொழுதும் திறந்திருக்கு. தேவாலயத்துல வந்து ஜெபம் பண்றவங்களை அவருடைய கண்கள் நோக்குகிறது. அவர்களுடைய ஜெபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்த நிலையில் இருக்கிறது. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு கர்த்தர் வாக்கு பண்ணி இருக்கிறார். என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆபத்து காலத்துல நீ என்ன நோக்கி கூப்பிடு. தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பாருங்க, நம்ம என்னதான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணினாலும் கர்த்தர் சில பதில்களை கொடுத்தாலும் நம்ம வாழ்க்கையில சோர்வு வந்துருது. ஜெபத்துல சோர்வு, அசதி, ஜெபிப்பதற்கு நமக்கு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஜெபிப்பதற்கு நேரம் இல்லை என்ற சாக்கு போக்குகள். ஆனா அதெல்லாம் விட்டுட்டு உயிர் இருக்கிற வரைக்கும் நான் அவரை தொழுது கொள்வேன்ற அளவுக்கு உங்க ஜெபம் கேட்கப்பட்ட ஒரு அனுபவம் உங்களுக்கு உண்டா? அண்ணால பாருங்க, அவங்க போய் ஜெபம் பண்றாங்க, எனக்கு ஒரு ஆண் குழந்தைய நீங்க தந்தா அந்த பிள்ளைய நான் உங்களுக்கே கொடுத்துருவேன். அதே மாதிரி பாருங்க, கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். அன்னைக்கே நீ சமாதானத்தோட போ, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீ வேண்டிக் கொண்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு அனுப்பப்பட்ட போது அவங்களுக்கு அதுக்கப்புறம் துக்கம் முகமே இல்லை. கர்த்தர் சொன்னபடியே அன்னாளை கடாட்சித்தார், அவருடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார். ஆண் குழந்தையாகிய சாமுவேல் பிறந்தார், தீர்க்கதரிசி என்ற தேசம் என்றும் அறியப்பட்டார். அதற்கு பிறகு 3 ஆண் பிள்ளைகள், 2 பெண் குழந்தைகளை கர்த்தர் கொடுத்து அவங்களை கனம் பண்ணினார். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஜெபத்தை கேட்டபடினால அன்னாள் எப்படி இருந்திருப்பாங்க? உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை நான் தொழுது கொள்வேன். இருந்திருப்பாங்களா? இருந்திருக்க மாட்டாங்களா? இப்படி ஒரு அனுபவத்தை குறித்து தான் நான் பேசிட்டு இருக்கேன். பர்திமே என்கிற கண் பார்வையற்ற ஒரு மனிதன், தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று அவன் சத்தமிட்டு கூப்பிட்ட போது சூழ்நிலை அவனுக்கு சாதகம் இல்லை, அருகில் இருந்த மனிதர்கள் அவனுக்கு உதவி செய்யவில்லை, அவனை அதட்டினார்கள், அவன் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதற்கு தடை செய்தார்கள். ஆனால் முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு செவி கொடுத்தார். அவனை என்னிடத்தில் அழைத்து கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் ஆட்கள் அனுப்புறார். பாருங்க, வந்த உடனே நான் உனக்கு என்னப்பா செய்யணும்? அந்த பதில் சொல்றாரு பாருங்க, அவரு நான் பார்வையடையணும். உடனே கர்த்தர் அவனுக்கு பார்வையை கொடுக்கிறார். இப்ப கேள்வி என்ன தெரியுமா? இந்த பர்திமை உயிர் இருக்கிற வரைக்கும் அவரை தொழுது கொண்டிருப்பாரோ? கண்டிப்பா தொழுது கொண்டிருப்பார். ஆண்டவரை விட்டு விலகி போயிருப்பாரா? ஆண்டவரை மறந்துருப்பாரா? பின்மாற்றத்துக்கு போயிருப்பாரா? போயிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா, கர்த்தர் செவி கொடுத்தால் இப்படி ஒரு பிரேக் த்ரூ வந்துடும், இப்படி ஒரு டர்னிங் பாயிண்ட் வந்துடும். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்காக வெயிட் பண்ணுங்க. அப்படி ஒரு அனுபவத்தை நீங்க எதிர்பாருங்க. அப்போதான் உங்களுடைய வாழ்க்கையில பாருங்க, திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு கர்த்தரை நீங்க பின்பற்றக்கூடிய ஒரு பாக்கியம். நீங்களும் இந்த சங்கீதக்காரனை போல பாடலாம், அவர் எனக்கு செவி சாய்த்தபடியால் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நான் தொழுது கொள்வேன். தேவனே, எங்களுக்கும் இப்படிப்பட்ட உன்னத அனுபவங்களை தாரும். நாங்களும் நீர் எங்களுக்கு பதில் தந்து ஆசீர்வதித்தபடியால் ஜீவன் உள்ள மட்டும் உம்மை தொழுது கொள்வோம் என்று உம்மை பாட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.